சிறுபான்மை மக்கள் ஏமாற மாட்டார்கள். திண்டுக்கல்லில் கூட்டணி பிரச்சாரம் சூடு. திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசியல் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை கழக பேச்சாளர் கோவை சையது பேசுகையில் சிறுபான்மை மக்களின் ஆதரவை பற்றிய தனது கருத்துக்களை வெளிப்படுத்தினார். திமுக வேட்பாளர் IP செந்தில்குமாருக்கு ஆதரவாக நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் கூட்டணிகள் குறித்து அவர் விமர்சனம் செய்தார். சிறுபான்மை மக்களின் நலன், கூட்டணி அரசியல் மற்றும் தற்போதைய தேர்தல் சூழ்நிலை குறித்து அவர் தனது கருத்துக்களை முன்வைத்து இந்த தேர்தல் ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் இடையேயானது என குறிப்பிட்டார். மேலும் திமுக கூட்டணிக்கு பொதுமக்கள் ஆதரவு அதிகம் இருப்பதாகவும் திண்டுக்கல் தொகுதியில் திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனால் திண்டுக்கல் தேர்தல் களம் மேலும் சூடுபிடித்துள்ளது. சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளரே வருக. எங்கள் தொகுதியின் MLA-வாக மீண்டும் நீங்கள் வர வேண்டும். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்ற IP செந்தில்குமார் என்கின்ற எனக்கு உங்களிடத்திலே நம்முடைய தமிழினத்தை, தமிழ்நாட்டை, நம்முடைய மக்களுடைய வாழ்வை, சிறுபான்மை சமூகத்தினுடைய எதிர்கால வாழ்வை காப்பாற்றிட உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதல்வருக்கு துணை நிற்க நாம் எல்லாம் கடுமையாக உழைத்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வெற்றிக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை பெற்றிட வேண்டும் என்கிற உணர்வோடு உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்கு உழைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, நான் என்றும் இன்றைக்கு எனக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை நினைத்து பார்த்துக் கொண்டே இருப்பேன். என்னை பொறுத்தளவில் மக்கள் பணியை தவிர வேறு எந்த தேவையில்லாத நிகழ்வுகளில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள நான் எப்பொழுதும் விரும்புவதில்லை. எனவே நம்முடைய சிறுபான்மை சமூக மக்களுடைய பாதுகாவலாக இருக்கிற தலைவருடைய உணர்வுகளை என்றைக்கும் உணர்ந்து உழைக்க நீங்கள் எல்லாம் எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் பெருவாரியான வாக்குகளை பெற்றுக் கொடுத்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு, இந்த நல்ல நிகழ்வை எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், அவர்களுக்கு துணையாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களுக்கும், இந்த வேளையில் பெற்றிருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுடைய அனைத்து தலைவர்களுக்கும் நான் திண்டுக்கல் தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் என்கிற முறையில் நன்றிகளை தெரிவித்தேன். நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம், வாக்களிக்க வேண்டிய சின்னம், எனது வெற்றிக்கு நீங்கள் மக்களுக்கு அந்த வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு, ஆதரிப்பீர், வாக்களிப்பீர், உதயசூரியன் உதயசூரியன் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய நாட்டை, நம்முடைய இனத்தை, நம்முடைய மொழியை பாதுகாப்பவர்களுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அவர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.